நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. கரெக்டான ரோடு தானான்னு எனக்கு தெரியலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போயிட்டுருக்கேன். எங்கள் டவரும் கிடைக்கலாறப்ப யாருக்கிட்டனா கேட்டுன்னு தான் போகணும். ஜியோ சிம்மு தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் டவர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நான் மோர்தனா டேமுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் டவர் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த சிம்முக்குமே டவர் கிடைக்கிறதில்ல. நம்ம யாருன்னா கேட்டுனே போகலாம். உள்ள அலோடு இருக்கா இல்லையான்றதே தெரியல. உள்ளவர் மட்டும் அலோடு இல்லைன்னா போனதே வேஸ்ட் ஆகிறப்ப. திரும்பவும் இன்னொரு நாள் என்னைக்காச்சும் தான் வரணும். திருவண்ணாமலை 77, அமிர்தி 6 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்குள்ளே வாடா 10 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். புளியை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வேளை புளி இருக்குதோ இப்போது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நரி நான் சொல்லுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நீர்வீழ்ச்சி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி இருக்காரப்ப அது உள்ள. நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததில்ல. நான் அமிர்தியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் தான் போயிருக்கேன். இப்போ தான் வந்து 3ஆவது டைம் போகிறேன். அது கூட வந்து ஒரு 10 வருஷம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்காரு உண்மையாக நல்லா இருக்குது. ஆனால் என்ன காசு தான் தேவை. பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 இல்லை. சம்பாதிக்கிறோம். என்னடா 7 கிலோமீட்டர் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போர்டில் 6 கிலோமீட்டர் இருந்துச்சு. இவனுங்களை நம்பி எதையுமே சொல்ல முடியலையா என்னால். பாருங்க மழை கிட்ட வந்துடுச்சு. இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லையே. நல்லா இருக்கு அரசு மரத்துக்கு எல்லாம். இந்த மாதிரி இருந்தால் நாங்கள்லாம் அப்படியே உருணின்னு கிடப்பாறப்ப படுத்துட்டு. என்னடா மூச்சுக்கு முழுகுதடா ஆறப்பன்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட ஷார்ட் நேம், நம்ம சேனலோட ஷார்ட் நேம் RRF, ரகட் ரஞ்சித் ஃபேமிலி. ரகட் ரஞ்சித்னு சொன்ன உடனே ரவுடி நல்லா நினச்சிடாதீங்க. RRF பச்சை மண்ணுங்க. நான் இதுக்கு மேலே ரோடு கொஞ்சம் கண்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டயரு ஃப்ளாட் ஆகிட்டு இருக்கிறதுனால பிரேக் பூச்சி ஜாரிடுச்சு. சீக்கிரம் மாற்றணும். மாற்றிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகணும். இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் கட்டிகிட்டு இருந்தாங்க RRF. நான் வர சொல்ல பார்த்திங்கன்னா எங்கள் மொத்தம் பிரிட்ஜே இல்லை, வெறும் மண்ணு தான் கொட்டி வச்சுருந்தாங்க. இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அது இந்த பிரிட்ஜா இதுக்கு முன்னாடியான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இதுதான் நினைக்கிறேன். அப்போ கரெக்டாக தான் ரூட்டு போயிட்டுருக்கோம். என்னடா ரோடு கண்டமாக இருக்குது. என்ன ஒன்று நம்ம இன்னும் ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக நல்லா இருந்திருக்கும். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு அதுக்கும் நம்மளுக்கும் காயுது. எங்கே ஒன்றும் இது பீமன் அருவி பார்ப்போம். இன்னும் ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. நுழைவுச்சீட்டு உள்ளே 100 மீட்டர். எவ்வளோன்னு தெரியலடா ஆசை. நுழைவு கட்டணம் எதனா இருக்குதா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 ரூபாவை ஏதோ வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல.
அப்படிதான் நினைக்கிறேன், ஞாபகம் சரியா எனக்கு. கிட்ட வந்தாச்சு. ஐயோ, நீ ஏடா வந்து ஹெல்மெட்ல இடிக்கிறா? நானும் முன்னாடி பார்க்கல சரியா. என்ன எல்லா குரங்கும் நம்மள ஒரு டைப்பாக பார்க்குது. RRF அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. வெளியே தான் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம். என்னடா பஸ்ஸெல்லாம் வந்துருக்குது, டூரிஸ்ட்டு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். திருவண்ணாமலையிலேருந்து வந்துருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. லவர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துருக்கோம். எந்த சைடு ஓடுறது? ஐயோ சிறுத்தை, ஐயோ மானு. RRF உள்ளே போக போகிறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு. கேமராவுக்கு மட்டும் 25 ரூபா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா. பைக் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நம்ம தலைவருக்கு சொல்லிட்டு வந்துருக்கேன், தலைவர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்க, ஏன்னா தெரிஞ்ச தான் கட்சிட்டு பார்த்துக்குறோம். சரி ஓகே RRF, நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அப்பயே காட்டல அந்த பெயிண்டிங்கை, இப்போ காட்டுறேன். நல்லா இருக்குங்களா? உள்ள கிளம்பி ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு RRF, எல்லாம் மாறிட்டு இருக்கு. உள்ள போயிட்டு பார்ப்போம் ப்ரோ. சொந்தக்காரர் இருக்காரு ப்ரோ. அது ஒன்றுக்கு சொந்தக்காரரா? கடையெல்லாம் வந்துட்டுருக்கு RRF இங்கே. ஆனால் இப்போ திறக்க காணும், என்னன்னு தெரியல. ஒரே மூடிட்டாங்களோ இருக்கலாம். என்ன ஆசை உங்கள் தம்பி இங்கே இருக்கான் ப்ரோ. பெயிண்டிங்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் பெயிண்டிங்லாம். சார்ஜர் 43 இருக்குது. இன்னொரு 1/2 hour வரும் RRF சார்ஜர் மட்டும். நீர்வீழ்ச்சி தான் எப்படியாவது பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் உள்ள வரத்துக்கு 100 பீஸ் ஆகிட்டு RRF பைக் பார்க்கிங் அது இதுன்னு சரி. சரி போதாண்ணா? ஆசை RRF செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாமா? ப்ரோ என்ன இருக்குது இதில்? என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. RRF முதல்ல இருக்குது, குட்டி முதலியாக இருக்குது, தெரியுதுங்களா? வர நம்ம தம்பி பாருங்க, தம்பி முதல்ல காட்டுறா கிட்ட காட்டு தெரிதா? ஸ்கூல் பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க RRF. லவர்ஸ் வேறு, கப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கு. திருப்பி ஒரே இதுவாக இருக்குது RRF. பார்த்துப்பா, நானும் ஒரு நாள் கமிட் ஆகிடுவேன். அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும். எங்கே வருது? ஒவ்வொரு நாளும் இப்படி தான் சொல்லுவார் RRF. ஒரு நாள் எப்படி எப்படியோ ஓட்டினு எந்த பார்க்க வழின்னு கூட தெரியல. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம். பாருங்க பாருங்க, க்யூட்டாக எனக்குதுல்ல? RRF இங்கே பறவை இங்கே இருக்குது. என்ன பறவைடா இது? ஏன்னா போர்டு வச்சு தான் பறக்குது. படிப்பு என்ன பறவைன்னு சொல்லிட்டு ப்ரோ. மயில் ப்ரோ, மயிலெல்லாம் நிறையா பார்த்தாச்சுறேன். அது ப்ரோ அந்த ஒரு பறவையாக இருக்குது ப்ரோ. அது அந்த வீடியோக்கெல்லாம் காட்டுவாங்க, அந்த மாதிரி பறவையாக இருக்குது ப்ரோ.
என்னடா பறவை கக்கா போயிட்டு இருக்குது போர்டு மேலே. அரரஃபே சாம்பல் நிற கோழை காக்காவா? ஏதோ காக்காவான். நான் கருப்பு காக்கா வெள்ளை காக்கா தான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஏதோ சாம்பல் நிற கோழை காக்கான்றாங்க. அரரஃபே பாருங்க, வெள்ளை மயில் தோகையை விரிச்சிட்டு இருக்கு. ஏதோ நான் வரத்துனாலே என்னன்னு தெரியல. அடியா பயங்கரமா இல்லை? இல்லை டேய் நிறுத்து. அது பாரு, அதை பாருங்க ப்ரோ, பயங்கரமாக தான் இருக்கு. அதுதான் காடாக இருக்கார் அரஃபே. இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இது இந்த பக்கம் வழி எவ்வளோ தாண்டா அரஃபே. இது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிமான், ஜூம் பண்ண முடியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் கலர் இருக்குது. அது என்ன மானுன்னு எனக்கு தெரியல அரஃபே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி மான் இருக்குது. அங்கே ஒரு 10 மான் இருக்குது. இங்கே அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வர சொல்ல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் பலாப்பழம்டா. ப்ரோ இறங்கிடலாமா ப்ரோ? இல்லை அப்புறம் பேண்ட்டை கழட்டி வச்சுட்டு அடிப்பாங்க நம்மளாவா? ப்ரோ பார்த்துக்குவோம் ப்ரோ, பார்த்துக்குவோம். அரஃபே ப்ரோ எனக்கு ஒரே வயிற்று இருக்குது ப்ரோ. ஏன்டா என்ன ஆச்சா? ப்ரோ எங்கே பார்த்தாலும் ஒரே கப்புள்ஸ் ஆகிறாங்க ப்ரோ. நான் வெளியே விட வெயிட் பண்ணுறேன். வா ப்ரோ நீ. டேய் வாடா பார்த்துக்கலாம். நான் ப்ரோ என்னடா வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது. நம்மளும் ஒரு நாள் வந்து கமிட்டட் ஆகும்டா. பாரு, உன் செருப்பும் ஜோடியாகுது, என் செருப்பும் ஜோடியாகுது. நீயும் மொட்டை பையனா சிங்கிளாக இருக்க, நானும் மொட்டை பையனா சிங்கிளாக. அதுக்கு நான் ப்ரோ பண்ணலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அரசு என் வாழ்க்கையில். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஏய் அங்கே எவ்வளோ மான் இருக்குப்பா, அதை பார்க்கல நான். நான் ப்ரோ பார்த்தேன். நீர்வீழ்ச்சிக்கான பாதை ஏதோ எச்சரிக்கைன்னு போட்டுக்கிறாங்க, குளிக்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க போக போகிறதில்ல, நம்ம வந்து பார்க்கறதுக்கு தான் போகிறோம். அதனால் வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அங்கே யாராச்சும் இருக்காங்களான்றது. யாராச்சும் இருக்கீங்களா? ஒரே காடாக இருக்குது, காட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது, பயமாக வேறு இருக்குது. இது உள்ள போனாலே ஏகப்பட்ட சவுண்ட் ஆகுது. ஒரு கப்புள் தாக்கிறாங்க ப்ரோ, பார்த்தாலே ஏறிச்சு செல்லும் வழி. ஒத்தனால கையை பிடிச்சிட்டு இருக்கிறா. ஒத்த நடானா கையை பூச்சிலுக்கிறான், இன்னொருத்த நடானா கட்டி பூச்சினுக்கிறான். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாகுது ப்ரோ. இதெல்லாம் பார்க்க சொல்ல அவங்க வந்து நீர்வீழ்ச்சி வந்து குச்சிலான்னு இதாரப்ப கடைசி வரைக்கும் போய் வந்து எனக்கு இது முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தானா நான் கூட இப்படியெல்லாம் பண்ணதில்லை இருப்பேன். என் லவ் ரொம்ப நாளைக்கு வந்து நீடிச்சதில்லை. நான் ஒரு லவ் ஃபெயிலியர் பாய், சிம்பிள். நான் இது வரைக்கும் எங்கே வெளியே கூட கூட்டிட்டு போனதில்லை, அவங்களும் வந்ததில்லை. இங்கே என்னடான்னா